அதான் சார் ஃபர்ஸ்ட் சொன்னேன் சார், ஒருத்தர் தான் வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டேன், இன்னொருத்தர் வராரு நம்பிக்கையா, அவரை தூக்கி விடுறதா பார்க்கணும். அவரையும் மிஸ் பண்ணா வச்சுக்கோ, நம்ம வாழ்க்கையில மிஸ்ஸிங் தான் எல்லாமே. பழைய காலத்து ஆளுங்க எல்லாம் மூளை மங்கி போயிருக்கோம், புரியுதுங்களா? இப்போ தளபதினா இப்போ யங்ஸ்டாருக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும், விஜய் அண்ணனுக்கு தெரியும். இந்த இப்போ இருக்கிற அரசியலுங்கெல்லாம் யாருமே எனக்கு பிடிக்கலண்ணா. நான் என் ஓட்டு கண்டிப்பாக டிவிகேக்கு போடுவேன். எதுக்காகனா நான் தலை ஃபேன் தான், டிவிகேக்கு போடுவேன். ஏன் சொல்ல முடியாது, ஏன்னா கண்டிப்பாக வருவார். ஏன்னா தளபதியோட ஃபேனும் நான், கண்டிப்பாக வருவார். இதுவரை நடக்காத விஷயங்கள்லாம் அவர் கண்டிப்பாக நடத்தி காட்டுவாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. சிம்பிளாக நான் சொல்கிறேன், நம்ம ரொம்ப பெருசாக விளம்பரமாக சொல்லாமல் கண்டிப்பாக ஒரு. ஆனா இன்னொருத்தர் மிஸ் பண்ணுறா, அவர் வராரு நம்பிக்கையா, அவர் என்ன மிஸ் பண்ணாம தூக்கி விடுறதா பார்க்கணும், அவ்வளவுதான். அவரை தான் மிஸ் பண்ணிட்டல நம்ம, அவரு ரொம்ப பிடிச்சிருக்கோம் எல்லாருக்கும். வடபழனின்றது வந்து அவரோட அடையாளம். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு வரன்னா அது அதிரடி விஜயகாந்த் சாரை பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கை, ஒரு இடம். இந்த இடம் ரொம்ப நாள் கழிச்சு 33 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்க்குறோம். இன்னும் சந்தோஷமா இருக்கு. அதனால வந்து அவர் போயிட்டாரு, இன்னொருத்தர் வராரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். புரியல. நம்மளால முடிஞ்சது, அவரு கத்து குத்துட்டு போன குருதான். 4 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம், 4 பேருக்கு சாப்பாடு போடலாம். கண்ணு தெரியாதவங்க, ஊனப்பட்டுறவங்க, எவ்வளவு கிணவருங்களை இறந்து இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம், தோல்வி கொடுக்கலாம். நம்ம சம்பாதிக்கிறது ஒரு 100 ரூபா இருந்தாலும் அதுல ஒரு 20 ரூபா அவங்களுக்கு செலவு பண்ணலாம். இது வந்து மக்களுக்கு நேசிக்கிற மாதிரி சில கட்சிக்காரங்களும் நேசிச்சாங்கன்னா இன்னும் நம்ம தமிழ்நாடு வந்து யாரும் அசைக்க முடியாது, அந்த உயரத்துக்கு போயிடும். ஆனா இருக்கிறதோ பணத்தை சுற்றுலா போகணும்னு நினைச்சாங்கன்னா அது வந்து நம்ம பிச்சைக்கார நாடாதான் மாறுமே வர சார். இந்த படம் 91ல பார்க்கும்போது எனக்கு வயசு வந்து 11 வயசுனே, இன்னைக்கு எனக்கு 48 வயசு. இந்த படத்துல வர அந்த ட்ரெயின் சீனு, ஃபைட் சீனு, இந்த பேக் ஷாட், இதெல்லாம் மறுபடியும் யாராலும் எடுக்க முடியாது. இதை விஜயகாந்த் ஐயாவால் மட்டும் தான் செய்ய முடியும். இன்னும் 100 வருஷம் கழிச்சாலும் இந்த படம் மறுபடியும் ரீப்ளேஸ் அடிச்சா மறுபடியும் தான் ஓடும். இந்த டிஜிட்டல் முறையில் எடுத்தா இன்னும் சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு, எல்லாமே கலர்லாம் நல்லா இருக்கு. ஆமா, எந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள் தான் வருது. அப்ப எனக்கு 11 வயசு, எனக்கு 48 வயசு, கணக்கு போட்டுங்க. கேப்டன் ஐயாவோட பிறந்த நாளுக்காக நாங்க எல்லாமே ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஏன்னா நாங்கெல்லாம் கேப்டன் ரசிகர் தான். நான் ஐயா மாதிரி ஒரு நிமிஷம் பேசிட்டேன். நீங்க இப்ப பேட்டி எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி, வணக்கம். படம் சூப்பரா இருந்ததுங்க. நான் இத்தனை வருஷத்துல கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்ததுல 2 சாங் மட்டும் தான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு தான் படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து சூப்பரா இருந்தது. வேற லெவல் வைபா இருந்தது, சூப்பரா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்குமே, மன்சூர் அலிகான் சார்லாம் அறிமுகம்னு சொல்லியிருக்காங்க, ஆனா அவர்ல வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருந்தது. அவர் இல்லைங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம்னா, அவரோட படத்தை பார்த்து தான் நம்ம அவரை ஓகே அவரு இருக்கிறாரு எங்கேயோ ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஹாப்பி பர்த்டே கேப்டன்ஸ். கண்டிப்பா சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவரை வந்து திரும்ப தியேட்டர்ல பாக்குறது. அவரோட படங்கள் எல்லாமே வரிசையா ரிலீஸ் பண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார். ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் திரும்ப கேப்டன் பிரபாகரன், அடுத்து ரமணா, வல்லரசு, நிறைய படங்கள் இருக்கு சார். சாரோட படங்கள் ஒவ்வொரு படம், உளவுத்துறை, அலெக்சாண்டர், எல்லா படமும் ரிலீஸ் பண்ணலாம். இப்ப இருக்க படங்கள்லாம் எங்க சார் பாக்குற மாதிரி இல்லைனாலும் அவரோட படங்களை பார்க்கும்போது அவர் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இருக்கும் சார். அதுக்காகவே கண்டிப்பா அவரோட படங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அடுத்தடுத்து. கண்டிப்பா சார். அவர் இல்லைன்றத விட இல்லைன்னு நினைக்கலைங்க சார், இருக்க மாதிரி தான். இன்னமும் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்க வீட்லயே அவர் போட்டோ வச்சிருக்கான், எல்லாரோட வீட்லயுமே இருக்காங்க சார். மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரே ஒரு கோயில்னா அது நம்ம கேப்டன் கோயில் தான். எல்லா மதத்தவருமே வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருமே வர்றாங்கன்னா ஒரே கடவுள் கேப்டன் தான் சார். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல மனிதர். கடவுளா இன்னமும் வீட்டில் சாமியை போட்டோட அவரையும் நான் போட்டோவா நான் வச்சுதான் கும்பிட்டுட்டு இருக்கேன். அதனால அவரை மறக்க முடியாதுங்க சார். மனித தெய்வம்னு சொல்லலாம். சூப்பர், அப்படியே உயிரோட பார்த்த மாதிரி இருக்கு. கூஸ் பம்ப்ஸா இருக்கு. கேப்டனுடைய வசனம் எல்லாமே
இன்னைக்கு அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்கு. படத்தை என்றுமே அவர் என் மனசுல இருக்காரு. அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வந்து அவர் இருந்தாருனாக்கா ரொம்ப சிறப்பா இருக்கும். அவர் இல்லைனாலும் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் எங்க நெஞ்சத்துல எப்பவுமே இருக்காரு. அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ரொம்ப மிஸ் பண்றோம் நாங்க. அவரு அவரோட ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ஒரு நம்ம ஒரு பாடலோ நம்ம கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் தண்ணி வரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஒரு நல்ல மனிதர் அவர். நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனிதர்னு நம்ம சொல்லலாம். அவரோட உள்ளங்களும் சரி, அவர் ஒரு நல்ல மனிதர். அதனால தான் அவருக்கு இந்த ஒரு ப்ரெசென்ட் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மக்கள் அவர் மேலே பாசமாக இருக்காங்கன்னா அவர் நல்ல மனிதர் இருந்ததுனால தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு சபாத்மா இந்த மாதிரி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வருவாருங்க. ஏன்னா அவர் அண்ணன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? கண்டிப்பா அவர் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பா வருவார். இல்லாத விஷயங்களை அவர் கொண்டு வருவார். ஒரு புதிய சகாத்மகமா இந்த மாதிரி வருவார். ரொம்ப ஆவேசமா இருந்ததுங்க. புதியதா இருந்தது அவரோட ஸ்பீச் எல்லாமே. கண்டிப்பா அவரு நான் நேம மென்ஷன் பண்ணவர்கள பயங்கரமா பேசினார். அவரு கண்டிப்பா இருக்குங்க. அவர் மக்களுக்காக வந்து போராடுறாரு. கண்டிப்பா இருக்கு. மக்களும் அதே மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவரும் பண்றாரு. என் தளபதி, நம்ம கேப்டனு எல்லாம் பொழந்து கட்டுவாங்கங்க. படம் பார்த்து நான் கேப்டன் பிரபாகர் படம் பார்த்தேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா சூப்பரான நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறாரு கேப்டன் அவர்கள். நல்ல நல்ல படமாக ஒர்த்தாக இருந்தது நான் பார்க்க. இப்போ வர படம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபைட்டு, ஒரு பழைய சாங்கை போட்டு ஒரு 4-5 ஃபைட்டை போட்டு நான் தான் ஹீரோன்ட்டு போயிடுறானுங்க. இதெல்லாம் ஒரு படமே கிடையாதுண்ணா. படம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெசேஜ் இருக்கணும் படத்தில். கேப்டன் பார்த்தீங்கன்னா நல்லா மக்களுக்கு என்ன இது தேவை இதுதான் நல்லா டீட்டெயிலாக க்ளீனாக சொல்லிக்கிறாரு இந்த படத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கேப்டன்லாம் மிஸ் பண்ணது ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணா. அவர் அண்ணன் விஜய் அண்ணன் பார்த்தீங்களா, அவரும் கேப்டன் சாயலில் தான் வராரு. புரியுதுங்களா? அவரோட பேச்செல்லாம் பார்த்தா கேப்டனோட சாயல் மாதிரி தான் இருக்கு. நிச்சயமா அவர் வந்தால் நல்லது பண்ணுவாருண்ணா. இப்போ நம்ம எம்ஜிஆரை மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கேப்டன் வந்தார். கேப்டனையும் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஃபீல்டில் பார்த்தீங்களா தளபதி விஜய் மட்டும்தான் இருக்கிறாரு. புரியுதுங்களா? அவர் சினி ஃபீல்டில் ஒரு உச்சத்தில் இருக்கிற ஹீரோ தான். அவர் வந்து உட்காந்த இடத்துல எல்லாம் வரப்போகுதுண்ணா. அவருக்கு இன்னும் என்ன புகழ் வேணும்? நல்லா ஒரு ஃபைட் பண்ணி டான்ஸ் போட்டு நல்லா சினி ஃபீல்டில் இருந்துட்டு போகலாம் ஜாலியாக. அவர் வந்து பார்த்தீங்களா அதெல்லாம் சரி, இந்த கோடிக்கணக்கு சம்பளத்தை விட்டுட்டு அரசியல் வர்றாரு. அவரோட ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்களா நல்லா இருக்குண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்களா எல்லாம் பழைய காலத்து ஆளுங்க, எல்லாம் மூளை மங்கி போயிருக்கோம். புரியுதுங்களா? இப்போ தளபதினா இப்போ யங்ஸ்டாருக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும். விஜய் அண்ணனுக்கு தெரியும். இந்த இப்போ இருக்கிற அரசியல்லாம் யாருமே எனக்கு பிடிக்கலண்ணா. அப்போ என் ஓட்டு கண்டிப்பாக டிவிகேக்கு போடுவேன். எதுக்காகனா நான் தலை ஃபேன் தான். டிவிகேக்கு போடுவேன். ஏன்னு கேட்டிங்களா, விஜயகாந்த் சாயலில் வர்றாரு, கேப்டன் சாயலில் வர்றாரு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது அவரோட ஸ்பீச்லாம். கண்டிப்பாக பிடிப்பாருண்ணா. இப்போ வந்து தனியாக தான் நிற்பார். எலெக்ஷனில் தனியாக தான் நிற்கிறேன்றார், கூட்டணி இல்லாமல். அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஜெயிக்கலனாலும் தனியாக நின்று ஒரு கெப்பாசிட்டி பிடிச்சிட்டு ஒரு பேர் இருக்கும். நெக்ஸ்ட் டைமு கண்டிப்பாக ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கணும். எனக்கு ரொம்ப வாழ்த்துக்கிறேன்.